ரொம்ப ஹெல்தியா 30 நாள்ல வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்க்க விறுவிறுக்க இப்படி நடந்துட்டுருக்கேன். ஒரு விஷயத்த கையில எடுத்துட்டேன். முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான எஃபோர்ட்ட போட்டு அந்த பலன பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 1/2 மணி நேரமா 15 ரவுண்டு தாண்டல. அதுக்குள்ளயே குபீர்னு வேர்த்துருச்சு. இன்னைக்கு இது போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். கதவ தொறந்த உடனே ஒரே பாட்டும் கச்சேரியுமா இருந்தது. என்னன்னு பார்த்தா நம்ம ஆளு பயங்கரமா வைப் பண்ணிட்டு இருக்காப்படி. அப்படியே ஸ்லோவா நம்ம பங்குக்கும் 2 ஆட்டத்த போட்டுட்டு என் வேலைய கன்டின்யூ பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அடுத்தடுத்து வேலை இருக்குல்ல, காலையிலேயே ஆக்டிவா இருக்கணும். அதனால மோர் அடிச்சு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொத்தமல்லி இலை, இஞ்சி இதெல்லாம் போட்டு, உப்புலாம் போட்டு நல்லா நறுக்குன்னு அடிச்சு ஒரு கிளாஸ். இது குடிச்சா ரொம்பவே ஆக்டிவா இருக்கும் பாடி. காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்து எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சுருவேன். இன்னைக்கு காலையில வந்து சப்பாத்தி, சன்னா கிரேவி பண்ணியிருந்தேன். மதியத்துக்கு ரைஸு, முட்டை, முருங்கைக்கீரை போட்டு பொரியல் பண்ணிட்டேன். காலையில வச்சல கிரேவி அதையே வந்து மதியம் சாப்பாட்டுக்கும் ஊத்தி சாப்பிட்டுட்டேன். கார்போஹைட்ரேட் கம்மியாவும், புரோட்டீன், விட்டமின்ஸ் இந்த மாரி ஃபைபர் ஃபுட்லாம் அதிகமா எடுக்கும்போது 2 மணி நேரத்திலேயே மறுபடியும் பசிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால ஈவினிங் ஒரு கிரீன் டீ, தேன் மிக்ஸ் பண்ணி. டின்னர் எப்பவுமே 7 மணிக்கெல்லாம் முடிச்சுருவேன். இன்னைக்கு 3 வேளையுமே இந்த பயிர வச்சு மெயின் டிஷ் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டேன். நைட்டுக்கு சாலட் சாப்பிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். எங்க வீட்ல எல்லாருமே வந்து 2 வாய் எடுத்ததுனால எனக்கு பத்தவே இல்ல. அதனால நைட்டுக்கு வந்து ஒரு முட்டை தோசை, பாசிப்பருப்பு போட்டு சாம்பார் வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டேன். இன்னும் 6 நாள் தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்த்துடலாம். பாய்.